ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இது தேரதுன் தமிழிஷி. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு 1/4 கிலோ கொத்துக்கறி நல்லா கொத்தி வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் உடச்ச கடலை, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு நம்ம இந்த உடச்சக்கல்லையை ஒரு பவுடராக நம்ம அடித்து வச்சுக்கலாம். இப்போ உடச்சக்கல்லையை அடித்த அதே ஜாரில் நம்ம அந்த முந்திரி, கசகசா அதையும் அடித்து எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மட்டனையும் நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தவா வச்சுட்டு நம்ம கொத்தின மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு தான் இதை சேர்த்துக்கணும். இதில் தண்ணி நல்லா விடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சேர்த்த பிறகு நல்லா இதில் உள்ள தண்ணியெலாம் விட ஆரம்பிக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதே மாதிரி வதக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு இதை பச்சையாக அரைச்சிட்டு செய்யும்போது அந்த பச்சை ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம இப்படி வதக்கிட்டு செய்கிறோம். இப்போ நம்ம கசகசா பவுட்ரு கொட்டி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட உடச்சக்கல்ல பவுட்ரு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்சதை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அடிச்சிட வேணாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கும்போது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டைகளாக நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா உடச்சக்கல்ல பவுட்ரு இன்னமும் சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது அதில் தண்ணி இருக்கிற தண்ணியை நீங்கள் வடித்து எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு 1/4 கிலோ கொத்துக்கறி நம்ம வாங்கினோன்னா ஒரு 15 உருண்டைகள் நம்மளால் பிடிக்க முடியும். மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் குக் ஆகும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் போட்டுடலாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம், அப்புறம் நல்லா கருகிடும். எல்லா உருண்டைகளையுமே இதே மாதிரி சேர்த்துடலாம். நல்லா எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம உருண்டைகளை ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த கோலா உருண்டை செஞ்சுட்டு மட்டன் கோலா குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் மட்டன் குழம்பு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி செஞ்சுட்டு ஒரு இறக்க போகிறதுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் கோலா உருண்டைகள்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. சூப்பராக உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு நல்லா எல்லா பகுதியும் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா கருகிடும். நம்ம மிதமான தீயிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பிரியாணி கூட சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, தேரதுன் தமிழச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.